السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: فارتقب يوم تأتي السماء بدخان مبين. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لا تذهب الدنيا حتى يأتي على الناس يوم لا يدري القاتل فيما قتل ولا المقتول فيما قتل. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்கள், அந்த காரியங்கள் பொதுவாக மனித சமுதாயத்திற்கு சந்தோஷத்தை தருவதாகவோ அல்லது கவலையை தருவதாகவோ அல்லது ஆச்சரியத்தை தருவதாகவோ அல்லது அனுதாபத்தை தருவதாகவோ இப்படி ஏதேனும் ஒரு ரீதியில் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்கள் இப்படி ஏதேனும் ஒரு ரீதியில் அமையப்பட்டிருப்பதை நமது வாழ்க்கையில் நாம் காண முடியும். பொதுவாக உலக மக்களை பொறுத்தவரை நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களோ அல்லது நாம் கேட்கக்கூடிய விஷயங்களோ அவைகளை ஒரு செய்தியாக மட்டுமே கடந்து செல்லக்கூடிய உலகம்தான் இன்றைய உலகம். அந்த மக்கள் தான், அது சார்ந்த மக்கள் தான் பெரும்பான்மை மக்கள். ஆனால் ஒரு ஈமான்தாரியை பொறுத்தவரை நமது வாழ்விலோ அல்லது நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் அது வெறும் செய்தியாக மட்டுமே படித்துவிட்டோ கேட்டுவிட்டோ கடந்துவிடக்கூடிய காரியங்கள் அல்ல. மாறாக அந்த காரியங்களின் மூலமாக அல்லாஹுவையோ ரசூலையோ மறுமையை குறித்துண்டான சிந்தனைகள் நமக்கு கிடைக்கப் பெற வேண்டும். குறைந்தபட்சம் உலகத்தின் பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னாலும் அதிலிருந்து நமக்கு ஒரு அனுபவங்கள், ஒரு படிப்பினைகள் கிடைக்கப்பெற வேண்டும். இதுதான் ஒரு இஸ்லாமியன் ஒரு விஷயத்தை குறித்து அணுக வேண்டிய, பார்க்க வேண்டிய பார்வை என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டும். பொதுவா ஒவ்வொரு வாரங்களும் ஏதேனும் ஒரு தலைப்பை மையப்படுத்தி அந்த தலைப்பின் கீழ் குர்ஆன் சார்ந்த, ஹதீஸ் சார்ந்த, தற்கால நிகழ்வுகள் சார்ந்த வரலாறுகள் பேசப்படும், பதிவு செய்யப்படும். இதுதான் நாம் வழமையாக பார்த்திருக்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் மாற்றமாக உலகில், அதிலும் குறிப்பாக இந்த ஒரு வார காலத்தில் நம்மை சுற்றி நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்மை சுற்றி நடந்திருக்கக்கூடிய சில காரியங்கள், அந்த காரியத்தின் பின்னணியில் இருந்து
நாம் உணர வேண்டிய, நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகள் என்கின்ற ரீதியில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவை ஒரு கோணத்தில் அமைக்கலாம் என்கின்ற ரீதியில் முதலில் நம்மை சுற்றி நடந்த ஒரு சில காரியங்கள். அதில் முதல் விஷயம், கடந்த வாரம் இதே ஜும்ஆ, இன்னைக்கு 28, 21 இதே ஜும்ஆ நம் தமிழகத்தில், குறிப்பா தென் தமிழகத்தில் உள்ள ஒரு முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு ஊர். 3 இளைஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜும்ஆக்கு பள்ளிக்கு போறாங்க. ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு போறாங்க. ஜும்ஆ தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவுபடுத்துகின்றார்கள். நிறைவுபடுத்திவிட்டு தனது இல்லத்திற்கு மூவரும் திரும்பி வருகின்றார்கள். அப்படி வருகின்ற வழியில் ஒரு நபருடைய வீடு முதலாக வந்து விடுகின்றது. ஒரு இளைஞரின் வீடு முதலாக வருகின்றது. அவர் தன்னோடு வந்த 2 நண்பர்களிடத்தில் சொல்லிட்டு போறாரு, வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போறாரு. சில நிமிடங்கள் ஆகின்றது. மீண்டும் திரும்ப வெளியில வர்றாரு. வருகின்ற பொழுது கையில் அருவாளோடு வருகின்றார். வந்தவர் தன் 2 நண்பர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அதுல ஒருவரை கொலை செஞ்சிடறாரு. 2 நண்பர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தரை கொலை செஞ்சிடறாரு. என்ன நடந்திருக்கும்? ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றி விட்டு வருவதற்குள்ள அப்படி என்ன நடந்துருச்சு? பெரிய வயதெல்லாம் அல்ல, 20, 22 வயது இளைஞர்கள் எங்க ஜும்மாவுக்கு போறாங்க, ஜும்மா தொழுதுட்டு வர்றாங்க. வருகின்ற வழியில பேசிக்கொண்டு வர்றாங்க. என்ன பேசிக்கிட்டு வர்றாங்க? 3 நண்பர்களில் ஒரு நண்பர் யார் கொலை செய்தாரோ, கொலையாளி யாரோ அவர்கிட்ட சொல்றாரு. அவர் பேர் சொல்ல வேண்டாம். சொல்றாரு, எப்பா உன் தந்தை எங்ககிட்ட சொன்னாங்க, உன் நண்பனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லை, ரொம்ப கெட்ட பழக்கம், கெட்ட சகவாசங்கள் வச்சிருக்கிறான். அதனால ஒண்ணு அவனுக்கு நீங்க நல்ல புத்தி சொல்லுங்க, இல்ல அவனை விட்டு விலகிருங்க அப்படின்னு உன் தந்தை சொன்னாருப்பா. நீ உன் வாழ்க்கையை சீர்படுத்திக்கோ, இல்ல நாங்க விலகிடுவோம். பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வருவதற்குள்ளாக இந்த உரையாடல்கள் நடந்திருக்கு. உள்ள போன இளைஞர் தன் தந்தை கிட்ட கேட்கிறாரு, என்னை பற்றி ஏன் என் நண்பர்களிடத்துல தப்பா சொன்ன, ஏன் ஒரு அசிங்கமா சொல்லி இருக்கிற என்று தந்தையிடத்தில் சண்டையிட்டு விட்டு வந்து எந்த நண்பன் தனக்கு உபதேசித்தானோ, எந்த நண்பன் உனது வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக்கொள் என்று சொன்னானோ அவனை கொலை செய்து விடுறார். யோசிக்க முடியுதா? இஸ்லாமியர்கள் நிறைந்த ஒரு ஊர். எங்கேயோ பாருக்கு போயிட்டு போதையில வரல, அது போதைக்குண்டான வஸ்துக்களை பயன்படுத்தி விட்டு வரல, பள்ளிக்கு சென்று கடமைகளின் சிறந்த கடமையாக ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றி விட்டு வர்றாரு. தவறான வார்த்தைகள் பிரயோகங்கள் அல்ல, கோபப்படுத்துவதற்குண்டான இந்த விஷயமும் இல்லை. இந்த சின்ன வார்த்தையை சகித்துக் கொள்ள முடியல, ஒரு மிகப்பெரிய கொலை கடந்த ஜும்ஆவுடைய தினத்தில். 2ஆம் நிகழ்வு நம்மில் அநேகர்கள் படித்திருக்கலாம். நிறைய இணையதளங்கள்ல, வாட்ஸ்அப் தளங்கள்ல பகிரப்பட்ட செய்தி. இதுவும் முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு ஊர், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர் ஆம்பூர். 3 தினங்களுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. நண்பகல் நேரத்தில் வீட்டிலிருந்து கீழே இறங்கி வர்றாங்க. வந்து வீட்டினுடைய உரிமையாளர் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்றாங்க, இது போன்று எனது 3 மாத கை குழந்தையை காணல, என் 3 மாத கை குழந்தையை காணல என்று சொல்லி பதட்டத்தோடு அந்த தாயா அழுகிறாங்க. அந்த தாயோடு சேர்ந்து அந்த வீட்டின் உரிமையாளர் மற்ற உறவுகள்லாம் தேடுறாங்க. தேடி பார்க்கின்ற பொழுது இறுதியில் அந்த வீட்டினுடைய கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள குழந்தை இறந்து கிடக்குது.
எடுத்துக்கொண்டு மருத்துவமனை போறாங்க. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அந்த குழந்தை இறந்து நேரமாகிவிட்டது, இறந்துடுச்சு. காவல்துறையின் வழக்கு பதிவு செய்யப்படுது. காவல்துறையிட்ட போறாங்க, போய் வழக்கு பதிவு செய்யப்படுது. காவல்துறை வர்றாங்க, விசாரிக்கிறாங்க. 3 மாத குழந்தை, நடந்தல்ல, தவழ்ந்து கூட போக முடியாது. மேல் மாடியில் இவங்க இருக்கிறாங்க, கீழ் மாடிக்கு கீழ்த்தளத்துக்கு வரணும். ஒரு 3 மாத குழந்தை தவழ்ந்து கூட வர முடியாது. எனவே உங்களுக்கு பிடிக்காதவர் யாரேனும் கொலை செய்து இதுல தண்ணி தொட்டிகளை போட்டிருக்கலாம் என்கின்ற ரீதியில் இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு வருது. ஒவ்வொருவரும் விசாரிக்கிறாங்க. கடைசியில் தாயிடம் விசாரிக்கப்படுது. காரணம், கணவர் வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுச்சு. தாய்கிட்ட விசாரிக்கிறாங்க. தாய் முன்னுக்கு பின் முரணாக பதில். தாய் முன்னுக்கு பின் முரணாக பதில். காவல்துறையினருக்கு சந்தேகம். எப்படி விசாரித்தால் உண்மையை பெற முடியுமோ அந்த ரீதியில் விசாரிக்கப்படுகின்றது. இறுதியில் தாய் ஒப்புக்கொள்கின்றால், நான் தான் என் 3 மாத குழந்தையை கொலை செய்தேன். யோசிக்க முடியுதா? நான் தான் என் 3 மாத குழந்தையை, கணவர் வேலைக்கு சென்றார், குழந்தைகள் பள்ளிக்கூடம் சென்றது, கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை திறந்து உள்ள போட்டு மூழ்கி வச்சுட்டு நான் தான் வந்தேன், நான் தான் கொலை செஞ்சேன். சரி, கொலைக்கு என்னங்க ரீசன், என்ன காரணம்? தாய் சொன்ன காரணம், இஸ்லாமிய பெண்மணி, 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொன்ன பதில், குழந்தையை பராமரிப்பதினால் எனக்கு சரியாக தூங்க முடியவில்லை, ஓய்வு இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன், டென்ஷன் ஆயிடுது, எனக்கு ஓய்வு வேணும், மன நிம்மதி வேண்டும், எனவே குழந்தையை கொலை செஞ்சுட்டேன். எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எந்த மனித நேயத்தை, எந்த அன்பை இந்த சமூகம் பிரதானமாக கொண்டிருக்குமோ, நம்மை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல அறியாதவர்களிடத்திலும் அன்பையே பரிமாறி சொன்ன இந்த மார்க்கத்தில் அதிலும் கருணையே உருவாக இருக்க வேண்டிய ஒரு பெண் என்பதை கடந்து ஒரு தாய் ஒரு பச்சிலம் குழந்தையை கொல்லுவதற்குண்டான மன தைரியம் வந்திருக்கும் என்று சொன்னால், சமுதாயத்தின் நிலைகள், சமுதாயத்தின் வாழ்வியல்கள் எங்கு போய் கொண்டிருக்கின்றது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருங்காலங்களை குறித்து, தன் காலங்களில் வருங்காலங்களை குறித்து நபிகள் பெருமானார் இந்த உம்மத்திற்கு இப்படி அடையாளப்படுத்துவார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எந்த இறைவன் கைவசத்தில் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லா தذهب الدنيا حتى ياتي على الناس يوم لا يدري القاتل فيما قتل ولا المقتول فيما قتل. ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நீங்கள் கடக்காமல் இருக்க முடியாது, அந்த காலத்தை கடக்காமல் கியாமத் உங்களை வராது. எப்படிப்பட்ட காலம்? கொலை நடைபெறும், கொலை செய்தவன் ஏன் அவனை கொலை செய்தோம் காரணம் அவனுக்கு தெரியாது, கொலை செய்யப்பட்டவனுக்கு நான் ஏன் கொல்லப்பட்டேன் காரணம் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வராமல் கியாமத் வராது. சஹாபாக்கள் கேட்பார்கள், கைஃப யகூனு ذلك யா ரசூலல்லாஹ், நபியே நாயகம் அது எப்படி முடியும், அது எப்படி சாத்தியம்? நபிகள் பெருமான் சொல்வார்கள், அல் ஹர்ஜ், அல் ஹர்ஜ், அதுதான் கொலைகள் நிறைந்த காலகட்டம். இதைவிட இந்த ஹதீஸை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய அண்ணலும் பெருமானாருடைய மற்றொரு வார்த்தை, ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படுது. சொல்றாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி உரையாடுகின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தின் சமீபத்தில், கியாமத்தின் அடையாளம் அல் ஹர்ஜ் என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், வமல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே கியாமத்தின் அடையாளம் ஹர்ஜ் என்கின்றீர்களே, ஹர்ஜ் என்றால் என்னவென்று கேட்டோம். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அல் கதிபு வல் கத்லு, பொய்யும் கொலையும் நிறைந்த காலம். சமுதாயத்தில் அப்படித்தானே, யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. பொய்களுக்கு இன்னைக்கு பஞ்சமே கிடையாது.
யாரை நம்புவது என்றே தெரியவில்லை, அந்த அளவு இருக்கு. நபிகள் பெருமான் சொன்னாங்க, பொய்யும் கொலையும் நிறைந்த ஒரு காலம் அதுதான் ஹர்ஜ். சஹாபாக்கள் விடல, கேட்டாங்க, காலு அக்ஸர மிம்மா நக்துலுல் ஆன், யா ரசூலல்லாஹ், இன்று நமக்கு மத்தியில் கொலைகள் நடைபெறுகின்றது, அதை விட அதிகமாக நடைபெறுமா? இன்னைக்கு நமக்கு மத்தியில் கொலைகள் நடக்குது, அதை விட அதிகமாக இருக்குமா? நபிகள் பெருமான் விளக்கம் சொன்னாங்க, பதில் இல்லை, விளக்கம் சொன்னாங்க இன்னஹு லைஸ பிகத்லிக்குமுல் குஃபார், இன்னைக்கு நமக்கு நடப்பதெல்லாம் கொலை இல்லை, போர். எங்கேயாவது உயிர் போகுதுன்னு சொன்னா அது போரினால் மாயப்படுகின்ற, அவ்வளவுதான், கொலை இல்லை, அதுக்கு பேர். ரசூலுல்லாஹ் இதில் சொல்ல வரக்கூடிய நுட்பமான கருத்தும் ஒன்று உண்டு. கொலை எங்கதாங்க நிகழலாம்? போர்க்களத்தில். எதிரி என்று வந்துவிட்டால் போர்க்களத்தில் கொலை நிகழலாம், சமுதாயத்துக்கு மத்தியில் அது மனித பண்பு அல்ல. ரசூல் சொன்னாங்க, போர் இல்லை அது. நமக்கு நம்ம காலத்துல போர்ல தான் உயிர்கள் போகும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் விளக்கம் சொன்னாங்க, வலாகின்னஹு யக்தல பஅதுக்கும் பஅதா, ஒரு காலம் வரும் அவங்கள சில பேரை கொண்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. சொன்ன நபிகள் பெருமானார் இன்னும் சொன்னாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹத்தா யக்துலு ரஜுலு ஜாரஹு, ஒரு மனிதன் தன் அண்டை வீட்டுக்காரன் கொலை செய்வான். ஒரு மனிதன் தன் அண்டை வீட்டுக்காரனை கொலை செய்வான். அடுத்து சொன்னாங்க, அகாஹு, அவன் உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்வான். அடுத்து சொன்னாங்க, அம்மஹு, அவனுடைய சச்சாவை சிறிய தந்தையை கொலை செய்வான். அம்மஹு, சச்சாவின் மகனை கொலை செய்வான். கியாமத்துக்கு சமீபத்தில் கொலைகள் என்பது பாரபட்சமின்றி எங்கெல்லாம் அன்பு பரிமாறப்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் உறவுகள் பேசப்பட வேண்டுமோ, அப்படிப்பட்ட அந்த உறவுகளுக்கு மத்தியிலும் கூட கொலைகள் நிகழும். உலகத்தில் பார்க்கதான் செய்யணும், சொத்துக்காக அடிக்காத அண்ணன் தம்பிகள் யார்? அல்லாஹ் அந்த கேவலமான நிலைமை விட்டு சமுதாயத்தை பாதுகாக்கணும். சொத்துக்காக அடித்துக் கொள்ளக்கூடிய அண்ணன் தம்பிகள், முறை பொண்ணுக்கு அடித்துக் கொள்ளக்கூடிய உறவுகள், சமுதாயத்தில் பார்க்கப்படக்கூடிய செய்திகள். சொன்ன நபிகள் பெருமானார் அந்த ஹதீஸை இப்படி நிறைவு செய்ய சஹாபா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இப்படியும் ஒரு காலம், இப்படியும் ஒரு காலம், வமானா உகூலுனா, அவங்களுக்கு அறிவு இருக்காதா, சிந்திக்கும் திறன் இருக்காதா யா ரசூலல்லாஹ்? என்ற மனிதன் அப்படி இருக்க மாட்டான், மனிதன் அப்படி இருக்க மாட்டான், உறவை பாராட்டுவான், உறவை வளர்ப்பான் யா ரசூலல்லாஹ். அறிவு இல்லாதவன் தான், மிருகம் தான் இப்படி நடந்துக்கும், அவங்களுக்கு அறிவு இருக்காதா? நபிகள் பெருமானார் பதில் சொன்னாங்க, லா இல்லா அன்னஹு யன்ஸிஉ உகூல் அஹ்லு ஸாலிக ஸமான், அந்த காலத்து மனிதர்களுக்கு அறிவு இருக்கும், அது வேலை செய்யாது. நாங்க ரசூல் எப்பங்க ஒருத்தனை அறிவாளின்னு சொல்ல முடியும்? அறிவிற்கு தகுந்த, படிப்பிற்கு தகுந்த வேலை செய்தால் அவன் அறிவாளி. வெறுமனே நான் மனிதன் ஆறு சொல்லிட்டா போதுமா? நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அன்றைய காலத்து மனிதனுக்கு அறிவு இருக்கும், ஆனால் வேலை செய்யாது, புத்தி இருக்காது என்று சொன்ன நபிகள் பெருமானார் அடுத்து சொன்னாங்க, ஹத்தா யஹஸிப அஹதுக்கும் அன்னஹு அலா ஷைஇன் வலைஸ அலா ஷை, அவனை பார்க்கக்கூடிய மனிதர்லாம் எண்ணிக்கொள்வாங்களாம், நினைத்துக் கொள்வாங்க, இப்படிதான் நடக்கும், இதுதான் சகஜம் என்று கடந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு மனித சமுதாயம் மாறி போகும். அந்த காலம் வராமல் கியாமத்தை நீங்கள் அடைய முடியாது, கியாமத்தை கடக்க முடியாது நபிகள் பெருமானார் சொன்னாங்க. இது மேறி சொன்ன இரண்டு நிகழ்வுகளை மையப்படுத்தி பாருங்கள். நபிகள் பெருமானார் கியாமத்தினுடைய சிறிய அடையாளங்களாக எதை சொன்னார்களோ அது இன்று மெய்ப்படுத்தப்பட்டிருக்கின்றதா இல்லையா? ஒரு பச்சிளம் குழந்தைய, கை குழந்தைய ஹதீஸில் நாம் பார்த்திருப்போம். குழந்தை பால் குடிக்காட்டா மார்பு இயங்குங்க, தாய் தேடுவா, அதுதான் தாயின் பண்பு. ஆனால் ஒரு கை குழந்தையை தண்ணீர் தொட்டிக்குள் மூழ்கடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தாயின் உள்ளம் மாறி போயிருக்கும், கடினமாகி போயிருக்கும் என்று சொன்னால் உலகத்தின் நிலைமை என்ன சொல்வது? இரண்டு நிகழ்வுகள் மனித வாழ்வு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். இன்னொரு நிகழ்வு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது ஒரு நிகழ்வு. இதுவும் கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. நமக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம்.
எல்லா விதமான செய்தித்தாள்கள் இடம்பெற்ற செய்தி. எத்தியோப்பாவின் தலைநகர் அடிஸ் அப்பாலிலிருந்து 800 கிலோமீட்டர் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஹைலி குபி என்று சொல்லப்படக்கூடிய எரிமலை கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்திருக்கிறது. எத்தியோப்பா எங்கேயோ இருக்குது, அங்கிருந்து வடகிழக்கில் 800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஹைலி குபி என்கின்ற எரிமலை 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்து சிதறி இருக்குது. எப்போ? கடந்த ஞாயிற்றுக்கிழமை. அந்த வெடித்து சிதறிய எரிமலை குழம்புகள் காற்றில 14 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டி போயிருக்கு. 14 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டி போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வெடிப்பு என்பது 11.5 மணி நேரங்கள் நடந்திருக்கு. இந்த எரிமலை வெடிப்பு என்பது 11.5 மணி நேரங்கள் நடந்திருக்கு. அதாவது பொதுவாக வான்வெளி இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் இல்ல, நமக்கு கண்ணு தூக்கி பார்த்தா எல்லாம் வான்வெளி. ஆனா விஞ்ஞானம் அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. பூமியில் இருந்து 36,000 அடி வரை ட்ரோபோஸ்பியா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய சுவாசிக்கக்கூடிய பூமியின் அடுக்கு காற்று வழி 36 இருந்து 1,27,000 அடி. இது ஸ்ட்ராடோஸ்பியர் என்று சொல்லப்படக்கூடிய இது விமானங்கள் பறக்கக்கூடிய எல்லை பகுதி. அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உதவி என்ன தெரியுமா? இந்த எரிமலை வெடித்து சிதறியது. அதனுடைய பாதிப்பு எங்கன்னு சொன்னா 45,000 அடிக்கு மேலதான் இந்த பாதிப்பு. வெடித்து சிதறியது 45,000 அடிக்கு மேலதான் இந்த பாதிப்பை தவிர மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய காற்று வழி மண்டலத்தில் பாதிப்பு இல்லை. விஞ்ஞானிகள் சொல்றாங்க அந்த 45,000 அடிக்கு மேல இருக்குல்ல, அதனை ஜெட் ஸ்ட்ரீம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் அழைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா அந்த 45,000 அடிக்கு மேல அந்த 36,000 இருந்து ஜெட் ஸ்ட்ரீம் என்ன சொன்னாங்க, காற்று சாதாரணமாகவே 100 இருந்து 250 இந்த வேகத்தில் தான் அடிக்குமா. இந்த எரிமலை சாம்பல் 45,000 அடியை தாண்டி போயிடுச்சு. எனவே எங்க எரிஞ்சதுங்க? எத்தியோப்பியாவில். ஆனா அந்த சாம்பல் எவ்வளவு தூரங்கள் வந்திருக்குன்னு சொன்னா வடகிழக்கு திசையில நகர்ந்து செங்கடல், ஏமன், ஓமன் இந்த வான்பரப்பை கடந்து இந்தியாவில் உள்ள வடமேற்கு மாநிலங்களான குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ஊபியை கடந்து இமயமலையின் மூலமாக சீனாவை சென்றடைகின்றது. என்னுடைய பாதிப்பு என்னங்க? ஆரம்பத்தில் சொன்னதை போன்று 45,000 அடிக்கு மேல போனதுனால அதில் இருக்கக்கூடிய எந்த விஷவாயும் நம்மளை தாக்கல. ஆனா என்ன நடந்துச்சு? பொதுவாக நாம் பார்த்துருப்போம், பேப்பர் போன்ற எல்லா செய்தித்தாலும் வந்துச்சு. 2 தினங்கள் இந்தியாவில் வான் கருமேகமாக இருக்கும். செய்தி மட்டுமல்ல, நிறைய இடங்கள்ல விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. ஒன்று, எங்கிருந்தால் வர வேண்டிய விமானம் தாமதமாக்கப்பட்டது, அல்லது இங்கிருந்து கிளம்ப வேண்டிய விமானம் நேரம் தாமதமாக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது. இதெல்லாம் நடந்திருக்கு. இதை ஏன் சொல்ல வரேன்டா, கியாமத்தின் அடையாளமாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளத்தை சொல்லுவாங்க. ஃபர்தகிப் யௌம தாதி ஸமாஉ பிதுகானின் முபீன். நபியே நாயகமே, ஃபர்தகிப் எதிர்பார்த்திருங்கள். எதை? யௌம தாதி ஸமாஉ வானத்திற்கு ஒரு நாள் வரும், அந்த நாளை எதிர்பார்த்திருங்கள். அது என்ன நாள்? பிதுகானின் முபீன் தெளிவான பகிரங்கமான கரும் புகையை அது கக்கும், அது வெளிப்படுத்தும். அந்த நாளை எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துகான் சூரா. சரி, புகை என்ன செஞ்சிரும்? ஒரு புகை என்ன செஞ்சிரும்? நாம் யோசிக்கலாம். இன்னைக்கு சாதாரணமாக நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று விஞ்ஞானிகள் கூறுவதை போன்று 45,000 அடி மேல போனதுனால மனிதனுக்கு பாதிப்பு இல்லை. 45,000 அடிக்கு கீழே இருந்திருந்தா என்னங்க நடந்திருக்கும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, கியாமத் நாளின் சமீபத்தில் ஒரு புகை வெளிப்படும். அந்த புகை எல்லா மக்களையும் சென்றடையும்.
அது ஈமான்தாரிகள் முகத்தையும் சென்றடையும். அவருடைய மூக்கில் மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி போகாது. உண்மை ஈமான்தாரிகளுக்கு மூக்கில் மட்டும்தான் நுழையும், அதை தாண்டி போகாது. ஆனால் முனாஃபிக்கீனுக்கும் இறை மறுப்பாளனுக்கும் அது அவனது மூக்கை தாண்டி உடலுக்குள் சென்று அவனை மௌத்தாக்கும், ஹலாக்காக்கும். மூக்கை தாண்டி உள்ள போய் அவனை அழிக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் வந்துவிட்டால், அதன் அடையாளங்கள் தோன்றிவிட்டால், உலகம் என்னென்னவெல்லாம் கடக்க வேண்டிய சம்பவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு என்பதை அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறான். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லலாமா? நான் சொல்வதல்ல, இந்த வாரத்தில் விஞ்ஞானிகள் அறிவித்த விஷயம். உலகத்தில் கலப்படம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. உலகத்தில் கலப்படம் இன்றைக்கு எதுவுமே இல்லை. பியூர் சொன்னாலும் அதில் கலப்படம் இருக்கு. உலகத்தில் ஒன்றை கலப்படம் இல்லை என்று சொல்லலாம் என்று சொன்னால் தாயின் பால். காரணம், அது அவன் கொடுக்கல, அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் விஞ்ஞானத்தினுடைய அதிர்ச்சி என்ன தெரியுமா? அதிர்ச்சிகரமான ஆய்வு என்ன தெரியுமா? வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவில் பீகாரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தாய்மார்களை தாய்ப்பாலில் யுரேனியம் கலந்திருக்கின்றது. ஆய்வு சொல்லுதுங்க, யுரேனியம் கலந்திருக்கின்றது. உலகம் எங்கு போய் கொண்டிருக்கின்றது? எதுல கலப்படம் இல்லையோ, கலக்க முடியாதோ, தாய்ப்பாலில் எனக்கு யுரேனியம் கலந்திருக்கின்றது. விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அதிர்ச்சிகரமான ஆய்வு இது. இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் யாருக்கோ நடப்பதல்ல, எங்கோ நடப்பதல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரக்க சொல்லுகின்றான், கியாமத் உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. கியாமத் ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. விடாப்பிடியாக என்னென்னவெல்லாம் அடையாளங்கள் என்று ஹதீஸ்கள் அண்ணன் பெருமானார் சிறிதாகவும் பெரிதாகவும் சொன்னார்களோ அத்தனை அடையாளங்களை அல்லாஹ் நமது வாழ்வியலோடு வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறான். தயவு கூர்ந்து இன்னும் அல்லாஹை மறந்த நிலையிலேயே நமது வாழ்க்கைகளை கலந்து விடாமல் அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள், உலகத்திற்கு செய்தி, உலகத்திற்கு விஞ்ஞானம், உலகத்திற்கு அதிர்ச்சி, ஆச்சரியம். நம்மை பொறுத்தவரை நமது வாழ்க்கையில் இதன் மூலமாக என்ன மாற்றம் வர வேண்டும், இதுவே ஈமான்தாரிகள் கற்க வேண்டிய பாடம். அல்லாஹ் நமது கண்களுக்கு முன்னால், நமக்கு அருகிலும் நமக்கு தூரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள் கியாமத்தை நோக்கி நம்மை நகர்த்திக் கொண்டே இருக்கின்றது. வெகு தூரத்தில் அல்ல. அந்த கியாமத்திற்காக நம்மிடத்தில் என்ன சம்பாத்தியம் உண்டு? உலகத்தில் கேட்டா சொல்லிடுவோம், வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்கு, எல்லாம் சொல்லிடுவோம். மறுமைக்காக, அலியா உலகிற்காக என்ன சம்பாதித்திருக்கின்றாய் என்ற கேள்வி அல்லாஹ் மீண்டும் மீண்டும் உரக்க எழுப்புகின்றான். இதிலிருந்து சிந்தனைகளும் பாடங்களும் பெற்ற நல்ல சமூகமாக வாழக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.